ஓகே, அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி क्वेश्चन. ஏன் இன்னைக்கு வோட்டர்ஸ் டேவா கொண்டாடுறோம்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப், அதாவது ஜனவரி 25th ஏன் வோட்டர்ஸ் டேன்னு செலக்ட் பண்ணோம்? இந்த நான் முதல்ல சொல்றேன், சிங்கிளா தான் வரும். நான் எல்லாருமே சிங்கிளா தான் பண்ணேன். ஓகே, anybody raise your hands? I will ask you. அதாவது ஜனவரி 25th எதுக்கு வோட்டர்ஸ் டே செலக்ட் பண்ணாங்க? I am asking the reason behind the voters day. அச்சோ, எனக்கு கொஞ்சம் காரி வரணும். தனியா சொன்னா கேட்கிறேன். You are clear to that? ஆனா அது இல்ல. Accurate answer அது கிடையாது. Next. Anybody try? Class மாதிரி இருக்கோ? Okay, I will give the answer. January 25th, 1950, Election Commission of India was established. என்னைக்கு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டதோ அந்த நாளை தான் நாம ஓட்டர்ஸ் டேவா கொண்டு வரோம். ஆனால் ஓட்டர்ஸ் டே அனுஷ்டிக்க ஆரம்பிச்ச நாள் வந்து வருடம் 2011. Why? ஏன் 2011ல இருந்து ஆரம்பிச்சோம்? அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல? நான் பேசிட்டு போனா போர் அடிக்கும் தான் உங்களை இன்டராக்ட் பண்ண சொல்றேன். ரெண்டாவது, யூ ஷுட் லேர்ன். ஓட்டர்ஸ் டேன்னு போன வருஷமா கொண்டாடி இருக்கீங்க. ஆன்சர் வந்து இன்னைக்கு எங்கள் தாசார் பேசுகிறத கவனிச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் போனார். வெரி சிம்பிள், நானே ஆன்சரே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக யங் ஜென்ரேஷன்ஸோட பார்ட்டிசிபேஷன்றது எலெக்ஷனில், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்து கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது குறைஞ்சிட்டே வரதை பார்த்ததுக்கப்புறம் எங்கே நம்ம டெமோக்ரஸி, நம்ம நாட்டோட பெரிய தூண் எதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ டெமோக்ரஸி. நம்ம டெமோக்ரஸி ஆட்டம் காண்றோமோ? பிகாஸ் 2011க்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், இப்போ தான் வந்து நம்ம கட்சி பணி அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் நம்ம வீடுகளில் போகிறதில்ல. உங்களோட தாத்தா காலத்துலலாம் தீவிரமாக ஒரு கட்சிக்கு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க, கட்சி பணிக்கெல்லாம் போயிருப்பாங்க, நீங்களே கூட பார்த்துருக்கலாம். பட் இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் பார்த்தோம் என்னமோ தெரில, நம்மளோட ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய எலெக்ஷனாக இருந்துச்சு. பர்டிகுலர்லி யங் ஓட்டர்ஸோட போலிங் பர்சன்டேஜ் இட் ஸ்டார்டட் டு ரெடியூஸ். அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி யங் ஓட்டர்ஸ்லாம் அன்றைக்கி ஒரு ஹாலிடேவாகவும் ஒரு பிக்னிக் டேவாகவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் வை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டேவை சரி ஏதாவது ஒன்று ஓட்டர்ஸ் டேன்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெய்லி அவேர்னஸ் கொடுத்தா போர் அடிச்சிடும். ஸோ வி ஹாவ் டு ஃபிக்ஸ் அ டே அப்படிங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பித்த நாளை ஓட்டர்ஸ் டேவாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதனால தான் சார் சொன்னார் இது 16th ஓட்டர்ஸ் டே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் வை வி ஆர் கண்டக்டிங் தி ஓட்டர்ஸ் டே இன் காலேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். ரெண்டாவது, நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. எனக்கெல்லாம் இப்போ 50 years. நான் இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு 20 years கடவுள் ஆசீர்வதிச்சார்னா இருக்கலாம் இல்லையா? ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங் இன் திஸ் சொசைட்டி. மைட் பி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம். பட் ஐ கான்ட் கேரி அவுட் த ஹோல் சேஞ்சஸ். பட் யூ த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம ஜல்லிக்கட்டு இல்லையா? பீட்டாவே அதிரடிச்சோம்ல. இட் வாஸ் ஸ்டார்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் பப்ளிக் சப்போர்ட் இல்லையா? இட் வாஸ் ஸ்டார்டட் ஒன்லி பை த ஸ்டூடெண்ட்ஸ். உண்மை தானே? பீட்டா அதாவது வேர்ல்டு வைடாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய வெளிநாட்டுக்காரங்களோட துணையோட டோட்டலாக ஒரு விஷயத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப்போட, நம்மளதில் இருக்கிறதுலே உச்சபட்ச ஜஸ்டிஸ் அது சுப்ரீம் கோர்ட், அதோட ஹெல்ப்போட கண்ட்ரோல் பண்ண ஒரு விஷயத்தை டோட்டலாக என்னது அடித்து உடச்சி எல்லாம் பண்ணி அதே சுப்ரீம் கோர்ட்டே ஒரு சில கன்செஷன்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து நம்மளை நடத்த வச்சதுக்கு காரணம் யார்? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த யங் மைண்டுக்கு தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களால தான் நிறைய யோசிக்க முடியும். நாங்கள்லாம் ஏற்கனவே ஃபேமிலி பர்டன் அது இதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பார்ட் வேறு ஒரு விதத்தில் நாங்கள் செட் ஆகிருப்போம். பட் யூ பீப்புள் ஆர் நாட் லைக் தட். அதனால தான் ஒவ்வொரு முறையும் வி செலக்ட் த காலேஜஸ். காலேஜுக்கு திரும்ப நாங்கள் போய் திரும்ப ஏன் யங் மைண்ட்கிட்ட பேசுகிறோன்னா இதுதான். பிகாஸ் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலினா நாளைக்கு நீங்கள் தான் ஃபேமிலி. யூ ஆர் கோயிங் டு bring your offsprings and you are having your siblings
இல்லையா? உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி ஆகும்போது உங்களோட சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுங்க. இந்தியாங்கிறது பேஸ்ட் ஆன் டெமோக்ரஸி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நாட்டிலேயே அதிகமான ஒர்க்கர்ஸ் உள்ள ஒரு இன்ஸ்டியூஷன், அதாவது அதிக பேர் சேர்ந்து செய்யக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, வித் பேமெண்ட் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் எது அதிகமாக? எதனாலும் நீங்கள் சொல்லலாம். அமேசான் இருக்குது, நிறைய இருக்குது இல்லையா வேர்ல்டு வைடாக. அது மாதிரி அதில் எதுன்னு தெரியுமா? இதுவுமே எனக்கு நான் ஒரு ட்ரைனிங் போனப்போ தான் தெரியும். டெல்லிக்கு ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன், அங்கே தான் எனக்கும் இது தெரியும். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்கேஜ் இன் அ ஜாப் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனி எதுனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எல்லா நாட்டிலையுமே எலெக்ஷன் போடுறாங்க, ஓட்டு போடுறாங்க. சரியா? இப்போ அமெரிக்காலையும் ஓட்டு போட்டு தானே செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் வந்து இந்தியாவை லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம்? பாப்புலேஷனால் கிடையாது. நெக்ஸ்ட், எனக்கு தெரியும் நீங்கள் அங்கே தான் வருவீங்கன்னு, அதனால தான் அட்வான்ஸாக நான் சொல்லிட்டேன். ஒய்? அமெரிக்காவோட வாக்குரிமை முறை தெரியுமா? அவங்க கீழே இருக்க ஒரு அடுக்கை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஓட்டு போட்டு தான் நெக்ஸ்ட்டு அவங்க பார்லிமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடியவங்கள டைரெக்டாக செலக்ட் பண்ணக்கூடிய இடம் நம்ம தான். நம்ம லெகிஸ்லேட்டிவ்க்கு போகக்கூடிய இடங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறவங்க நம்ம தான். உங்கள் எம்எல்ஏவையும் உங்கள் எம்பியையும் நேரடியாக செலக்ட் பண்ணக்கூடியது யாருன்னா இந்தியா தான். அங்கே எப்படின்னா கீழே லெவலில் செலக்ட் பண்ணுவாங்க, கவுன்சிலர்ஸ் லெவலில் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஓட்டு போட்டு அதில் இருக்கிறத தான் எங்கே கொண்டு போவாங்க? செனேட்டுக்கு கொண்டு போவாங்க. எஜுகேஷன்றது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொல்லட்டுமா? ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் புக்ஸ் அண்ட் மார்க்ஸ்ன்னு ஆயிடுச்சு. நான் வந்து உட்கார்ந்து உங்கள் கரஸ்பாண்டன்ட் 100 கேள்வி கேட்டிருப்பேன். என்னெல்லாம் கேட்டேன் தெரியுமா? காலேஜில் உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அடுத்து அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, என்னெல்லாம் கொடுக்குறீங்க? இதுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஐம் ஐ கோயிங் டு ரன் அ நர்சிங் காலேஜ் ஆர் ஐ எம் கோயிங் டு கெட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்? கிடையாது. அவர் 100 கேள்வி கேட்டிருப்பேன். எப்படி சார் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்கள் ரேடியாலஜி படிச்சுட்டு ஏன் இதுக்கு வரணும்னு நினச்சிங்க? ரெண்டாவது, எப்படி இதில் பிஃபார்முக்கும் இதுக்கு டிப்ளமோக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் சர்ஜரி ட்ரைனிங் எப்போ கொடுப்பீங்க? 100 கேள்வி கேட்டிருப்பேன். நான் என்ன நாளைக்கு இதுக்கு வந்து படிக்க போகிறேன்னு நினச்சிங்களா? இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு இன்றைக்கி இருக்கிற யங் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் இது ஒரு வருத்தம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போக மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவும் இப்போ வந்துடுச்சு. 100 கேள்வி கேட்டிருப்பேன். என்ன சார்? மேடத்தையும் ஒரு 4-5 கேள்வி கேட்டேன். அங்கே எங்கள் ரேலியில் நடந்து வரதுக்குள்ளேயே எனக்கு வந்து அந்த கவர்மெண்ட் லேப்ஸ்ட்டு ஒரு இது இருக்குது, சீட் இருக்குன்னுலாம் தெரியாது. இப்போ மேடத்துலேருந்து இன்றைக்கி நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். கவர்மெண்ட் லேப்ஸ்னு ஒரு சீட் இருக்குது, எனக்கு அது தெரியவே தெரியாது. இன்றைக்கி தான் மேடத்தில் கற்றுக்கிட்டேன். லேர்ன். நான் ஓட்டர்ஸ் டேக்காக மட்டும் பேசலை. நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், எங்கள் சீனியர்ஸான நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழி காட்டணும். அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். லேர்ன். நீங்கள் படிக்கிறதுங்கிறது, உங்களோட படிப்புங்கிறது, நீங்கள் படிக்கிற அந்த பாடம் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பது மட்டுமல்ல. உங்களை சுற்றி இருக்கிறத படிக்கணும், உங்கள் என்விரான்மெண்ட்டை படிக்கணும், உங்கள் நாட்டை படிக்கணும், இந்த உலகத்தை படிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்குபேஷனாக அந்த ஆக்குபேஷனோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களால் பிரைட்டாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மேலே நீங்கள் போகவே மாட்டீங்க. நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. போன வருஷம் ஓட்டர்ஸ் டே இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படியே கையில் ஃபோன் வச்சுருந்தா அப்படியே கூகுளில் அப்படியே எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்தியா உங்களோட கையில் தான். எங்களுது முடிஞ்சிச்சு. சரியா? நாங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் வந்து நாங்கள் சாருக்கெல்லாம் இந்த ரோக்கு வந்து அந்த ஒரு பெருமை உண்டு. என்னென்னா, நாங்கள் ஒரே ரூமுக்குள்ளே 8 பேர் 9 பேர் படுத்து தூங்கியிருக்கோம். ஒரு ரூம் இருக்க வீடுகளில் கூட நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இன்றைக்கி நாங்களே என்ன பண்ணுறோம்னா, ஏசி, தனி பெட்டு, தனி இல்லையா? ஸோ வி ஆர் த ஜென்ரேஷன்ஸ் விச் ஃபேஸ் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நீங்களாம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் நடந்தும் போயிருக்கோம், சைக்கிள்லேயும் போயிருக்கோம், கவர்மெண்ட் பஸ்லேயும் போயிருக்கோம், 2 வீலரும் ஓட்டியிருக்கோம், இப்போ காரும் ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃபோனே இல்லாமல் வாழ்ந்திருக்கோம். அப்புறம் கிரிங் ஃபோன் வச்சுருந்துருக்கோம், அப்புறம் அந்த செங்கக்கட்டி செல் வச்சுருக்கோம், அப்புறம் பட்டன் ஃபோன் வச்சுருந்துருக்கோம். இப்போ இருக்கிற 5G டெக்னாலஜி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் த ப்ரிவிலேஜ் பீப்புள்.
எங்ககிட்ட தான் நாலேஜ் அதனால் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டோம். யூ டிடன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் யூ ஆர் நாட் ட்ரைங் டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதா என்னோட மிகப்பெரிய வருத்தம். உங்ககிட்ட அந்த முயற்சிகள் ஏன் இப்போ வர பசங்கிட்ட இருக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. அது உங்ககிட்ட அந்த கற்றுக்கணுன்றது இல்லாதனால தான் கூட்டத்தோடு பேசணும்னு நினைக்கிறீங்க. எந்திரிச்சு நெத்தியில் அடித்த மாதிரி அடிக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க நெத்தியில் அடித்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, தே ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி திங்ஸ், தே லேர்ன்டு மெனி திங்ஸ். நான் ஓட்டர்ஸ் டேக்கு தான் பேச வந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஓட்டர்ஸ் டேங்கிறது என்னோட ஃபஸ்ட் இதில் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு ஆரோக்கியமான இளைய தலைமுறை இருந்தால் மட்டும்தான் இந்தியா வாழும். ஆரோக்கியமான இளைய தலைமுறை வேணும்னா எல்லா இளைய தலைமுறையும் கற்றுக்கணும். என்னைக்கு நீங்கள் ஜாதி மதம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாரும் பேசும்போது சொன்னீங்க ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், அப்படி பணம் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவும் நாலேஜபிளாகவும் இருந்தால் மட்டும்தான் எப்படி இருப்பீங்க, இந்த பணத்துக்கு அடிமையாக மாட்டீங்க. யோசிக்கிற திறமை இருந்தால் தான் ஜாதியின் பேரிலையோ மதத்தின் பேரிலையோ ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு மண்டை ஆட்ட வேண்டாமான்னு இது பண்ணுவீங்க. அது எல்லாம் எங்கேருந்து வரும்னா நாலேஜ். இதெல்லாம் யோசித்து தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான காலேஜஸை திறந்தாங்க. ஆக்சுவலி நம்ம நிறைய குறை சொல்லலாம், பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா, நம்ம வளர்ந்த அளவுக்கு யாருமே வளரலை. இங்கே இருக்கிற எஜுகேஷன் ஃபெசிலிட்டியை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பார்டரை க்ராஸ் பண்ணி போங்க. இங்கே நீங்கள் கட்டுற ஃபீஸ் மாதிரி 10 மடங்கு ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும். இங்கே வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஆந்திரா அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா? கேட்டு பாருங்கள். ஏன் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸில் அதிகமான அவுட் சைட் தமிழியன்ஸ் படிக்கிறாங்கன்னு தெரியுமா? தே ப்ரிஃபர் அண்ட் கம்மியர். இத்தனைக்கும் அவங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தி. தே ப்ரிஃபர் அண்ட் கம்மியர். ஏன்னா இங்கே இருக்கிற எஜுகேஷன், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் இதை தாண்டி போகும்போது ரேசஸ் கிளாஸஸ் பார்த்து தான் இருக்குது. இந்த சமத்துவமான சமுதாயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடைக்கிற இடம் இங்கே. ஸோ இங்கே நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ண பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இருப்பீங்க. இதை எதிர்பார்த்து தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய காலேஜஸ் திறக்கிறாங்க. நீங்கள் படிக்கணும், யாராவது வீட்டில் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் போட்டு ஏன் படிக்க வைக்கல உங்கள் பிள்ளைய, ஏன் காலேஜில் சேர்க்கல உங்கள் பிள்ளையன்னு கவர்மெண்ட் கேட்குறாங்க. ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான், யூ ஹாவ் டு ஸ்டடி. படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைய படிப்பு உங்களோட புக்கை பெறட்டுறதோடு முடிஞ்சு போச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஸோ சப்போஸ் இஃப் ஐ கம் ஃபார் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு செஷன் நான் வந்தேன்னா அந்த மாதிரி இல்லாமல், ஓகே, நான் கேட்குற கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நிறைய கற்றுக்கோங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் லைப்ரரியில் போய் மட்டும்தான் படிக்க முடியும். நான்லாம் காலேஜில் எனக்கெல்லாம் புக் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது. எங்கள் வீட்டில் 3 பேர்னால் எங்கள் அப்பா ஒரு ஆள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அப்போல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பெரிய சம்பளம்லாம் கிடையாது. 3 பேர் படிக்கிறோம். எங்கள் அப்பா வீடு கட்டிட்டாரு, பாதி காசு லோனில் போயிடும். எங்கள் அண்ணன் ஐஐடி ஐஎம் அவன் ஐஐடி சென்னையில் படித்தான். நான் காலேஜில் பிஎஸ்சி, எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, அதனால் காலேஜில் பிஎஸ்சி படித்தேன். என் தம்பி சென்ட்ரல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கான். 3 பேருக்குமே ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா தமிழ் மீடியம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எல்லாருமே அப்படி தான் படித்தோம். அதனால் எங்கள் வீட்டில் கஷ்டம். காலேஜுக்கெல்லாம் எனக்கெல்லாம் புக்கெல்லாம் வாங்க முடியாது. நான் லைப்ரரியில் போய் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் என் பிஎஸ்சி ஃபிசிக்ஸை. ஆனால் எனக்கு செகண்ட் இயர்லேயே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வேலை கிடச்சிருச்சு, வேலைக்கு வந்துட்டேன். பட் இட் கேவ் மீ மோர் நாலேஜ். நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்துச்சு. அதனால் நிறைய விஷயங்களை கண்ணை திறந்து பாருங்கள். கண்ணை திறந்து பாருங்கன்றது செல்லில் இல்லை, ஓகே? ஏன்னா செல்லுக்கு போயிட்டாலே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உண்மையிலேயே நல்ல விஷயம் தேடி இருப்பீங்க, பட் அதில் ஒரு பாப்பப் ஆகி ஒரு ஆடு வரும் தெரியுமா? அந்த ஆடை ஓப்பன் பண்ணுவீங்க, அதில் பாப்பப் ஆகி அடுத்து ஒன்று வரும். அப்படியே போய் பார்த்தீங்கன்னா யூ கெட் அடிக்டட். எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. ஏதாவது அப்புறம் நான் இது என்ன இப்படியே கெட்ட பழக்கம் போச்சு, 4 நாள் தூக்கி போடுவேன், அப்புறம் 5ஆவது நாள் எடுப்பேன், திருப்பி 6ஆவது நாள் தூக்கி போடுவேன். இது இப்படியே தான் ஓடிட்டே இருக்குது. எனக்கே எப்படின்னா உங்களுக்கு இன்னும் கஷ்டம். ஸோ செல்லில் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை பேன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க. இதுதான் ரைட் டைம். கற்றுக்கிறதுக்கோ வாழ்க்கையில் முன்னேறதுக்கோ ரைட் டைம். நீங்கள் நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு இந்தியாவை எங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எல்லா வசதியும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியணும்,
உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை செழிப்பாக வைத்துக்க தெரியணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் யாராவது வந்து காசு கொடுத்தா வாங்குவோமா? உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கேட்பீங்களா? இப்போ புரியுதா எல்லாமே பேஸ் எங்கே இருக்குன்னு? பேஸு நம்மளோட அடிப்பேர். ஏன் வந்து பணம் வாங்குறாங்க? அந்த ஒரு 1000 ரூபா இருந்ததுன்னா எனக்கு ஒரு வாரம் செலவுக்கு போகும் அப்படின்றதுனால தான் அதை வச்சு தானே ஆசை காட்ட முடியுது. ஸோ அந்த ஆசை காட்டக்கூடாத அதற்கு நம்ம மயங்காத அளவில் நம்ம வாழ்க்கை இருந்தால் தானே அதை வாங்க மாட்டோம். கரெக்டாக? அதனால தான் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நல்ல அருமையான ஒரு லைஃபுக்கு வாங்க, நிறைய படிங்க. படிங்க இந்த சென்ஸ் மீன்ஸ் உங்களோட பாடங்களை நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அதில் ஸ்கோர் பண்ணுங்கன்றதை காட்டிலையும் உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. you are the only people having a patience to look after the patient. இல்லையா? உங்கள்கிட்ட தான் அந்த பொறுமை இருக்கும். அதனால தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு தான் நாங்களும் உங்கள் காலேஜை தொடர்ந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? வேறு காலேஜ் போக மாட்டேங்கிறோம்ல, எதாவது தூக்கி எறிஞ்சிருவாங்களோன்னு. ஸோ உங்களோட பேஷன்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது உங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து நிறைய உலக விஷயங்களை கற்றுக்கோங்க. கெட்டதுகள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். அது எதற்குன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாகாதபடி இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி ஓடிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் நாம் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. நிறைய கற்றுக்கோங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற நெக்ஸ்ட் பிக் சேலஞ்ச் டு த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் ஹெல்த். எல்லாம் தூங்குகிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், காலேஜ் வரோம், திருப்பி படிக்கிறோம், வீட்டில் போய் தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், காலேஜுக்கு வரோம். இங்கே எங்கேயாவது உங்ககிட்ட உங்களோட ஆக்டிவிட்டின்னு ஏதாவது இருக்கா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நாங்கள் அப்போ விட்டதோட எஃபெக்டை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் கேட்டால் நாங்களாம் சொல்லுவோம், எங்கள் குடும்பத்துக்காக உடைச்சோம்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, எங்கள் சோம்பேறித்தனம். we doesn't know how to manage our time. நான் அந்த நேரத்தில் ஒரு முடிவெடுத்து நான் போய் தான் ஆகணும் வாக்கிங் நான் போயிருந்தேன்னா எனக்கு இப்போ முட்டி வலி இருந்திருக்காது. ஸோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச தப்பாக செய்யாதீங்கன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பர்டிகுலர்லி லேடிஸ், we are facing several phases of life இல்லையா? ஃபஸ்ட்டு சின்ன குழந்தை, அடுத்து ஒரு பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் we are become an adult. அடல்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஒய்ஃப். ஸோ அப்போ ஒரு இன்டர்கோர்ஸ், அது ஒரு டைமாக போயிடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் நம்ம ஹெல்த் உடம்புல நிறைய மாறுதல். நெக்ஸ்ட் எங்கே வருது? நம்மளோட டெலிவரியில் உடம்புல ஏகப்பட்ட மாறுதல், நிறைய இழக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள வளர்க்கணும். அப்புறம் என்ன ஆகுது? நம்ம தானே மெனோபாஸ் ஸ்டேஜ்னு ஒன்று வருது. அப்போ நம்ம உடம்புல இருக்க மொத்தத்தையும் விட்டுறோம். ஸோ வி நீட் ஸ்ட்ரென்த். எனக்கு ஜென்ஸ் தெரியாதுப்பா, அதனால் நான் சொல்லலை. அதெல்லாம் நீ அங்கே தான் கேட்கணும், சரியா? எனக்கு உங்கள்கிட்ட உடம்புல என்ன மாறுதல் இருக்குன்னா எனக்கு தெரியாது, அதனால தான் உன் பக்கம் சொல்லலை. பட் யூ டூ நீட் அன் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி நான் பார்க்குறதுல ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்களில் ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். 35 வயசு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாருங்கிறாங்க. ஹீசன் டாக்டர், அவர் தான் எங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறாரு. அவர் விழுந்து இறந்துட்டாருன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருங்கிறாங்க, எப்படி இருக்கும்? நான் அவர்கிட்ட பேஷண்ட்டு, நான் என்ன நம்பிக்கையில் அடுத்து ஒரு யங் டாக்டர்கிட்ட போவேன்? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டைம் வச்சு கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஏதாவது பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ். நிறைய கற்றுக்கோங்க, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. லைஃப்பில் பெரிய ஆளுகளாக வாங்க, சரியா? இதுலேயே வந்து நான் எங்கேயாவது பார்த்தா, மேடம் நீங்கள் உங்களை நான் பார்த்தனே, நீங்கள் எனக்கு ஒரு 15 நிமிஷம் அறுத்தீங்களே அப்படின்னு கூட சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஆக்சுவலாக வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு. எங்கேயாவது யாராவது நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க எங்கேயாவது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது யூனோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்னோடய ஏஹெச்எம் சாம்பேல்னு ஒரு மேடம், நான் அங்கே என்னோடய கலெக்டரேட்டில் நான் தாசில்தாராக இருக்கேன். அவங்க கீழே ட்ரெஷரிக்கு பென்ஷனுக்கு எழுதி கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க அங்கே நடந்து வராங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் 4000-4500 பேர் இருப்போம். அங்கே வராங்கன்னா இங்கே நிற்கிறேன்னா தெரிச்சு அங்கே ஓடி போயிடுவேன், சிக்கவே மாட்டேன் கண்ணில். நம்ம கொஞ்சம் சேட்டை அதிகம்னா
ஏன்னா அவங்க ஒரு இதை கிள்ளினா கூட, ஒரு செடியில் ஒரு இலையை கிள்ளிட்டா கூட பிடிச்சி அதை ஒட்ட வேண்டி நம்மளை பிடிச்சி நிற்க வச்சுருவாங்க. ஸோ அவங்க அங்கே வர்றாங்கன்னா இங்கே தெரிச்சு அப்படி ஒரு ஜம்ப் அடித்து ஓடி போவோம். நான் படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான். அப்படியே ஜம்ப் அடித்து ஓடி போவோம். ஆனால் அவங்களாம் அங்கே பார்த்ததும் கடந்து போக முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு ஹெச்எம்ல ஏஹெச்எம் அப்படின்ட்டு அப்படியே போய் பேசினேன். ஆனால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அதான் என்னால் சொல்ல முடியல. அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு என்னைய பார்த்ததில். எனக்கு என்னோடய ஸ்கூலில் நான் பார்த்தேன். அப்போவும் நானும் பயந்துட்டு தான் போனேன். எனக்கு அப்போவே வந்து ஒரு எப்படி ஒரு 40 இயர்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் பயந்து தான் பக்கத்தில் போய் மேம்னு அப்படியே என்னை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு, நீ அப்படின்னாங்க. பேர் சொன்ன அப்புறம் 12A படிச்சல அப்படின்னாங்க. ஆமாம், நான் அப்படியே கையை பிடிச்சவங்க தான். அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதே சந்தோஷத்தை இந்த இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, உங்களை உருவாக்குவதற்காக அமர்ந்திருக்கும் இவங்களுக்கெல்லாம் கொடுங்க. எங்கேயாவது என்னைய பார்த்தாலும் பேசுங்க, நிறைய படிங்க, நல்ல வலிமையான இந்தியாவை உருவாக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 200 பேரோட ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் பேட்ச் வெளியே போகிறீங்க இல்லையா. நான் பார்க்கக்கூடிய இந்த காலேஜ் ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைத்து ஒரு 5 வருடம் 6 வருடம் கழித்து வரும்போது இதே ஹாலை இங்கேருந்து அங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கடவுள் கொடுக்கட்டும். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you for your insightful and enlightening speech.